சம்பள ஒப்பந்தத்தை பேசிட்டு ஊரு பூரா பஸ் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 90% போக்குவரத்து அனைத்து மண்டலங்களிலும் 90% பேருந்துகள் இயங்கவில்லை. ஆனால் பொய்யான வதந்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கம் 90,000 பேர் தொழிலாளர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களும் எங்களுடன் சேர்ந்து இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போக்குவரத்து தொழிலாளி வஞ்சிக்காமல் எங்களுடைய தொழிற்சங்கங்களை பேச்சுவார்த்தை பேசினால் இதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் இந்த வேலைநிறுத்தத்தை தோண்டுவதற்கு இன்றைக்கு தமிழக அரசு தான் காரணம், நாங்கள் இல்லை. ஆனால் போக்குவரத்து பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடன் சுமூகமாக பேசினால் நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த தொழிலாளர் பிரச்சனையை எங்களுடைய சம்மேளனம் பேசி முடிப்பதாக இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் அது பேச்சுவார்த்தை கிடைக்கவில்லை. இந்த வேலைநிறுத்தத்துக்கான காரணம் தமிழக அரசு 2 நாளுக்கு மேலே தொழிற்சங்கங்களை அழைத்து பிச்சைக்காரன் கொடுப்பதாக 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு ஆனால் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. அதனால் அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சுப்பிரமணியன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஏஐடி சம்மேளனத்துடைய மாநில துணை செயலாளர்.